இப்போது என்ன நடக்க போகுதுன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, திப்பு திப்பு திப்புன்னு எரியுது நிலவு. அது ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் சின்ன வயசில் செத்துருவாங்கல்ல, அவங்க வந்து ஆத்மா சாந்தி அடைய மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கிரகணம் வரும். அப்போ வந்து அவங்க வந்து அந்த நிலவு, அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணணும்னா அந்த நிலவுக்குள்ளே வந்து இழுத்துக்கும். ஏன்னா அதுக்கு தான் எரியுது. இப்போதைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் அதுக்குள்ளே போய் சேருது. காலையில் விடியாங்காத்தால வந்து எல்லா ஆத்மாவும் இறந்துடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அறிகுறி வந்து நாய்கள் வந்து என்றைக்குமே குலைச்சிட்டே இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து பேய்கள் வரும்போது தான் குலைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய ஆத்மா வந்து இப்போ சுற்றின்னு இருக்கு. அப்போ இந்த இந்தியா ஃபுல்லாக, இந்த உலகமே ஆத்மாக்கள் தான் சுற்றின்னு இருக்கு. இந்த நாள் வந்து ஆத்மா நாள் என்று குறிப்பிட்றாங்க. அங்கே பார்த்தீங்களா, ஐயோ எது எரியுதுங்க. அந்த கத்துற சவுண்ட் எனக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா, அதுக்கு தான் சீக்கிரமாக சாகக்கூடாதுன்னு சொல்கிறது. நிறைய பேர்லாம் ஆங்காரத்துலலாம் சாகுறீங்கல்ல, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் சாகுறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இதுதான். போய் சாகுங்க சந்தோஷமாக. இன்றைக்கி வந்து ஏதோ உங்களுக்கு வந்து உங்கள் ஆசையை நிறைவேற்றுறாங்க. இருந்ததெல்லாம் போதும். எவ்வளோ பேர் செத்து அவங்க உடம்புக்குள்ளே பூந்து நிறைய தப்புகள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக கடவுள் படைத்த ஒரே கிரகணம் சூரிய கிரகணம் போல். அந்த சூரியன் வந்து நம்ம பூமியில் பட்டு அது வந்து அந்த நிலவு இந்த மாதிரி பேய்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த அந்த வெளிச்சம் வந்து பூமியில் போட்டு பேய்கள் இங்கே இருக்கிற ஆத்மாலாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த நிலவில் கொதித்து எரித்து கொதித்து வெந்து சாக போகிறீங்க. அதுக்கு தான் அது வந்து ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து பாதி தண்ணி, ஓகேவா? மீதியெல்லாம் நெருப்பு கொதிச்சுன்னு இருக்குது. ஒவ்வொரு பேயும் சாவறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி அது உருவாகின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸ்லாம் போயின்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு அது க்ளீனாக தெரியுது. இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா அதோட இது? வா, இன்னைக்கு எவ்வளோ ஆத்மா மட்டும் இறக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர்லாம், எவ்வளோ பேர் வீட்டுக்கு மதிக்காமல், எவ்வளோ பேர் பைக்கில் வீலிங் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி செத்து இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி தான் வந்து அந்த நிலவில் வந்து எரிய போகிறாங்க. நிறைய பேர்லாம் இப்போலாம் சாவை தேடி அவங்களே போய் இது பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் சாவு வந்து என்றைக்கு வரும்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் சாவு இவங்களே குறிச்சிடுறாங்க. என்னங்க பண்ணுறது? நிறைய பேர் லவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு நிறைய பேர் இந்த கஞ்சா, பீடி, சரக்கு அந்த மாதிரி நிறைய பேர் பசங்க அழிஞ்சு போகிறாங்க. என்னங்க பண்ணுறது? அதால தான் இந்த மாதிரி நாள்லலாம் நம்ம வந்து பார்த்து திருந்துங்க, ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.